வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான காலிஃப்ளவர் பகோடா தான். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவர் 65 வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தசரா சீசன் வந்துடுச்சுங்க. தசரான்னு வந்துட்டாலே இந்த டெல்லி அப்பளம், காலிஃப்ளவர் 65, அப்புறம் பஜ்ஜி பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம், கட்லட் இது அது நிறைய விற்பாங்க. அதில் ரொம்ப ட்ரெண்டிங், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 தான். நான் வந்து காலிஃப்ளவர் 65 பார்த்தீங்கன்னா வீட்லேயே தான் அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், மைதா, அதுக்கு தேவையான சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி நான் 65 பண்ணுவேன். நல்லா தாங்க இருக்கும். சரி, எப்பயும் நம்ம ஒரே மாதிரி செய்கிறோம், இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். டிஃப்ரெண்ட்டான எதுவும் டிஃப்ரெண்ட்டாக சேர்க்க போகிறது கிடையாது. நான் இன்றைக்கி இந்த கடையில் கிறிஸ்பி சிக்கனுக்காக ஒரு மாவு விற்கிறாங்க. நான் கிறிஸ்பி சிக்கன் செய்யக்கூட நான் வீட்லேயே தாங்க மைதா மாவு, அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள்லாம் கலந்து சூப்பராக அதுலேயே நல்லா தான் வரும். நான் அப்படி தான் செய்வேனே. சரி, இந்த மாவு ரொம்ப நாளாக நான் கடையில் பார்த்துட்டே இருந்தாங்க, எனக்கு கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்ததுங்களா. சரி, இது வாங்கி ஒரு நாளைக்கு 65 செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், என்னால் பெரிய காலிஃப்ளவராக ஒன்று எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னாக்கா கல் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கட் பண்ண காலிஃப்ளவரில் ஒரு 4-5 வாட்டி ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். நான் சொன்ன மசாலா இது தாங்க, ஹாப்பிமா கிறிஸ்பி மசாலான்னு சொல்லிட்டு. இது வந்து ஆரஞ்சு கலர் கவர் இருக்குது, ப்ளூ கலர் கவர் இருக்குது, 2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று லைட் ஆரஞ்சு ஏதோ 3 ரெட்டுன்னு நினைக்கிறேங்க, 3 கலர் கவர் இருக்குது. நான் ப்ளூ தான் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பாக்கெட் அளவுக்கு நான் மாவு போட்டேன். ஏன்னா பெரிய காலிஃப்ளவர் இருந்தது. அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு காரம்லாம் அது பத்துமா தான் டவுட்டாக இருந்தது. அதனால் சரின்னு சொல்லிட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூனும், நம்ம நார்மல் தனி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, கடலை மாவு ஒரு 4-5 ஸ்பூன் கடலை மாவு போட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓமம் பிடிக்கும், ஓமம் ரொம்ப நல்லதுங்க. அது எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன், 65 இப்போ நான் சிக்கன் 65 பண்ணால் கூட நான் ஓமம் கண்டிப்பாக போடுவேன். அது நுணுக்கியாவோ போட்டுங்க, இல்லை முழுசாகவும் போட்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொரிச்சு சாப்பிட சொல்ல நமக்கு ஒரு சிலருக்கு ஜீரணமே ஆகாது, வயிறு கோளாறு பண்ணி விட்டுடும், ஒரு சிலருக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரிலாம் ஆகும். நம்ம ஓமம் சேர்த்துக்க சொல்ல உடனே உங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகிடும். ரொம்ப நேரம் வயிற்ற போய் நின்றுட்டு நெஞ்சு மேலே நின்றுட்டு நெஞ்சு கரைச்சிக்கிட்டு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்காக தான் நான் ஓமம் வந்து ஆட் பண்ணுவேன். கொஞ்சமாக ஓம பொடி இருந்தால் ஓம பொடி போட்டுக்கோங்க, இல்லை ஓமமே இருந்தாலும் ஓமம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா உருவி போட்டு தண்ணி வந்து நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தளிச்சு ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 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 1 ஹவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, இது வந்து ஆல்ரெடி நான் காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் தான், அதிலே தான் உங்களுக்கு பொரிச்சு காட்ட போகிறேன். 1 ஹவர் கழிச்சு நான் ஊற வச்ச 65 எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு வாங்க சொல்ல தயங்கி வாங்கினேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, சூப்பராக இருந்தது. ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக மாவு காரெல்லாம் போட்டது கொஞ்சம் நல்லதாக போச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் காரெல்லாம் கம்மியாக தான் இருந்திருக்கும் போல். நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டதுனால சூப்பராக வந்தது. செம கிறிஸ்பியாக இருந்ததுங்க. நம்ம கடையெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதே போலவே இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.